சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்தே. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது. குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனல் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது. இந்த மாசத்துல விசேஷம், பயங்கரமான விசேஷம், ஒரே விசேஷம் தாங்க. பொதுவாக இறைவனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை, இது முக்கியமான அமாவாசைனா 3 அமாவாசை தான். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாதி அமாவாசை. மெயினா ஆடி அமாவாசைங்கிறது இறந்த முன்னோர்களுக்கு உகந்த ஒரு அமாவாசை. இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய 24ஆம் தேதி, ஜூலை மாசம் 24ஆம் தேதி. எல்லாருமே முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க, எல்லாமே வாழ்க்கையில வெற்றி வரும். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம், வேற எந்த விசேஷம் கிடையாது. மற்றபடி பார்த்தா இந்த ஜூலை மாசம் ரொம்ப உகந்த ஒரு மாசம். எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி என்பவர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீனராசி. எப்போதுமே சரி மீனராசிக்காரங்க பாருங்க, ஒரு பொறுமையான குணம், ஒரு அமைதியான குணம், ஒரு அனுசரிச்சு போற குணம், ஒரு தன்மையான குணம் பாருங்க இந்த மீனராசியில அதிகமா இருக்கும். நல்லா பயங்கரமா யோசிப்பாங்க ஒரு விஷயத்த. மீனராசிக்காரங்க நல்லா யோசிச்சு தான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க. ஆனா எப்படிப்பட்ட வேலையும் சரி சீக்கிரமா முடிக்கணுங்கிற சிந்தனை பாருங்க அதிகமா மீனராசிட்டு அதிகமா இருக்கும். கலைகளை விரும்பக்கூடிய குணமும், நிறைய கற்பனை பண்ணக்கூடிய குணமும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி ஒரு பொறுமையான நிதானமான குணமும் கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த மீனராசி மட்டும்தான். ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அந்த கலைத்துறையில வேலை பார்க்குறவங்க எல்லாமே நீங்களா தான் இருப்பீங்க. எதையுமே பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் மீனத்தை பொறுத்த வரங்க. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, அதுக்கான ஒரு பதிவு தான் இது. தயவு செய்து இது ஒரு பொது பலனா எடுத்துக்குங்க, உங்களுடைய விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்புறம் இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யணும், கண்டிப்பா வேலை செய்யாது. லக்னம் தான் ஒண்ணும் கிடையாது. உங்க பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்க இத்தனை மணிக்கு பிறந்திருக்கீங்க, இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, இந்த கிரகம் பலவீனமா இருக்குது. அப்ப இந்த விஷயத்த இந்த வயசுல பண்ணுங்க, இந்த வயசுல இந்த விஷயத்த பண்ணாதீங்க. இந்த வயசுல இது மாதிரி பொண்ணு வரும், இது மாதிரி படிப்பு படிப்பீங்க, இது மாதிரி துறையில நீங்க போவீங்க, இது மாதிரி பயங்கரமா சாதிப்பீங்கன்னு உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். எப்படிங்க? உங்களுடைய ஜாதகத்தை வச்சுதான் லக்ன அடிப்படையில் தான் உங்களுக்கு எந்த கிரகம் யோகம்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ள அந்த கிரகத்துக்குள்ள திசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. இப்ப இந்த மாத பலன் பாக்குறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு யோகமான கிரகம் நம்ம சொல்றோம்ல, அந்த கிரகத்தோட திசையோ புத்தியோ நடத்தான்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலனை வச்சீங்கன்னா கரெக்டா மாறாது. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். உயிரை மீறி உடல் வேலையே செய்யாது. அதனாலதான் இந்த மாத பலன் பார்க்கும்போது நம்ம ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க. சில பேர் சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. திசாபுத்தி தான் முடிவு பண்ணும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலனா இருக்கும். உங்க ராசிலேயே பாருங்க, சனி பவன் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ராசிலேயே சனி பவன் சஞ்சாரம் செய்யறாரு. 3ஆம் இடத்துல சுக்கிரபவன் ஆட்சி புலங்க, 4ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்துருக்குது மிதுன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல புத பவன் சஞ்சாரம் செய்யறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க, அதுவும் சிம்மத்துல. 12ஆம் பார்த்தா ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பவன் பயிற்சியாகி 5ஆம் பாவத்துக்கு போவார். எப்ப? ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். 26ஆம் தேதி சுக்கிரபவன் பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு போவார். 29ஆம் தேதி பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவார். இதுதான் கிரகம். இப்ப மத்த எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஜென்ம சனி. என்ன சொல்லுவாங்க? ஜென்ம சனி உங்களுக்கு நடக்குது. எல்லாருமே இந்த 7.5 சனி தானே. ஃபர்ஸ்ட் லக்ன அடைப்புல சனி பவன் நல்லா இருந்தா நல்ல யோகம், இல்லைன்னா நல்ல யோகம் கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா இதான். யார் லக்னத்துக்கு சனிபவன் நல்லா இருக்காரோ அவங்களுக்கு மட்டும் நல்லா பலன் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சுப செலவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாருக்கு சனிபவன் கெட்டு போயிருக்காரோ கண்டிப்பா ஒரு கெட்ட விஷயத்த கொடுப்பாருன்னா விஷயத்த சொல்லலாம்.
என்ன பண்ணுவார் ஜென்ம சனினா உங்க சோம்பேறி படுத்தி ஒரு மந்தமா உட்காரச்சிடும். எல்லாமே ஸ்லோவா நடக்கும் பாருங்க. இப்ப ரீசெண்டா பாருங்க மார்ச் மாசம் வந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்லோவா இருக்கும். ஒரு குழப்பத்துல இருப்பீங்க, ஒரு மைண்ட் தாட் உங்கள்ட்ட இருக்காது. இதை பண்ணுவோமா வேணாமா, பண்ணுவோமா வேணாமா, இப்படிதான் உங்களுடைய யோசனை போகும் தவிர கரெக்டான ஒரு மைண்டை கரெக்டா வச்சு செட்டில் பண்ணி ஒரு விஷயத்த சாதிக்க முடியாத ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. அது படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வேலை எதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வருமான பொருளாதாரத்தை கண்டிப்பா கொஞ்சம் சர்க்கிள ரொம்ப கொடுத்துருக்கும். இப்ப 100 ரூபாய் சம்பாதிக்கீங்கன்னா 200 ரூபாய் செலவு அட்வான்ஸா இருக்கும். எப்படி 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 200 ரூபாய் அட்வான்ஸா செலவு இருக்கும். வருமானம், பொருளாதாரம், இட பிரச்சனை, அம்மாவுடைய சொத்து பிரச்சனை, அப்பாவுடைய சொத்து பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க. ரீசெண்டா இப்ப இந்த காலகட்டத்தில் சொல்றேன், நான் சொல்றது மார்ச் மாசத்துக்குள்ள பாருங்க, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, அம்மாவுடைய சொத்து பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, அப்படி இல்லைன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை, வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு விட்டு வேலையை விட்டு ஒரு மாற்றம் பண்றது, வேலை உத்தியோகத்தை ஒரு பிரச்சனையை பாக்குறது, கடன் அதிகமாப்படுறது, அரசாங்கம் மூலம் ஒரு விஷயம் தாமதமாகிட்டே இருக்க விஷயங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்திருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், டாக்குமெண்ட் பிரச்சனைகள், லாப வருமானம் ஒரு இடத்துல கேஷ் பணத்தை கொடுத்துட்டீங்க, இந்த பணத்தை வாங்க போனா உங்களுக்கு பிரச்சனை வருது, பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு ஒரு இடத்துல பெருங்கொண்ட பணம் மாட்டிக்கிச்சு. அதுவும் இந்த ஜனவரி மாசத்துல இருந்து அந்த பணம் வர்றாப்புல வருது, ஆனா கிட்ட வர மாட்டேது. நிறைய ஒரு 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 குழப்பத்திலே இருக்கேன் அப்படிங்கிற தாட்டுக்கு போனது யாருன்னா மீனராசிக்காரா தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும், சேஞ்ச் ஆகும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனராசி. எதனால சேஞ்ச் ஆகும்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருந்தார் இந்த குரு. அதனால செவ்வாய் நீசமாயி ஜனவரி மாசம் வந்து உங்களை ஒரு குழப்பத்துல விட்டு ஒரு எப்படின்னா என்ன சொல்றேன்னா ஒரு மன ரீதியா பாதிக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் ஒரு குழப்பத்தை வச்சுட்டாரு. ஆனா இப்ப பாருங்க ஒரு தைரிய குணம் உங்களுக்குள்ள வரும்பாரு. என்ன காரணம்னா செவ்வாய் நீசத்திலிருந்து வெளில வந்துட்டாரு, சூரியன் வீடு நட்பு கிரகம் வந்துட்டாரு. அதே சூரியன் ஜூலை மாசம் 15ஆம் தேதி 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பாக்குற லாபத்தை பொருளாதாரத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுவார். வருமானம் சூப்பரா இருக்கும். லாப வருமானம் கண்டிப்பா, சேமிப்பு யாரு யாரு தசாபத்தி நல்லா இருக்கு, அப்ப சேமிப்பு வருமானம் இன்கம் நல்லா இருக்கும். இடம் வாங்கக்கூடிய யோகம் வந்திருக்கும். ஆல்ரெடி கடன் வாங்கியாச்சும் பேங்க்ல லோன் ஆச்சாச்சும் போட்டாச்சும் நான் இடம் வாங்கணும், பூமி வாங்குற பிளானும் மைண்ட்ல ஓடும். கண்டிப்பா கடன் வாங்கக்கூடிய அமைப்பு வரும் இந்த ஜூலை மாசத்துல பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும், இல்லைன்னா வாங்குவீங்க. நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்க, லோன் சாங்ஷன் ஆகும். அரசாங்கம் அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அரசாங்கம் மூலம் அரசியல் வாழ்க்கை, அரசாங்கம் மூலம் நல்ல காரியங்கள், வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமி எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு வரும். எப்படிப்பட்ட ஒரு வழக்க கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா அமையும். இது கன்ஃபார்மா நம்ம எழுதி கொடுக்கலாம். யார் ஜாதத்துல அதுக்கான தசாபதி இருக்கோ, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வம்பி வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரி இருந்தா சரியாகும். வண்டி வாகனம் வீடு பூமி, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு, பக்கவா இருக்குங்க. யாருக்கு? மீனராசிக்கு. கண்டிப்பா இப்ப பிளான் போட்டு ஆவணி மாசம் பாருங்க வீடுக்கு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வரும். எப்படிப்பட்ட ஒரு வழக்கு, அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ வழக்கு இருந்தாலும் உங்க பக்கம் தீர்ப்பாய் உங்க பக்கம் சாதகமா வரும். வேலை மாற்றம் மாறிதான் ஆகணும். ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு இடத்த மாத்திருப்பீங்க, இல்லை மாத்த போறீங்க. வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, அரசாங்க வேலையில நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வரலாம், அது மாற்றம் வரலாம். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்புகளிலும் நல்லா இருக்கும், கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டுல படிக்கிறேன் அங்கேயே வேலை கிடைக்கலாம். தொழில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும். இப்ப தொழில கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுவாரு. வெளியூர்ல போய் தொழில் பண்றவங்க என்ன கொஞ்சம் ராகு கொஞ்சம் பாத்துங்க. யாருக்கு ராகு சரியில்லையோ அவங்களுக்கு எல்லாம் தொழில கொஞ்சம் கவனமா பயணிக்கணும். மற்றபடி தொழில கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. பெருசா போடாம கொஞ்சம் நார்மலா போட்டு ராகு போக நல்லா இருந்தா மட்டும் தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் கவனிச்சு பண்றது நல்லது. பெருங்கொண்ட பணம், இன்கம், லாபம், சகோதர சகோதரி உறவு, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிச்சிடும். குருவே ராகுவோட நட்சத்திரத்துல போறதுனால வெளிநாட்டை உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்தா கண்டிப்பா அடிச்சிடும். பார்த்துங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். நகைக்கடை வச்சிருக்கவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க, ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ளவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, மருத்துவத்துறையில பயணிக்கூடிய நபர்கள், இரும்பு சம்மந்தோட வேலை, நெருப்பு சம்மந்தோட வேலை, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பார்த்து பக்காவான ஒரு தொழில் இப்ப ஜாதக தசாபதி நல்லா இருந்தா நல்லா இருக்கும். மற்றபடி 7 சனி வரும்போது தொழில கொஞ்சம் கவனமா பண்ணணும். இப்ப இடத்துல பூமியில வீடு கட்டுறது, விரை செலவு, இது மாதிரி மீனராசி பண்ணிக்கிறது நல்லது. நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பொதுவா அந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் அவர்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. இனிமே லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வருது. இனிமேதான் நல்ல நேரமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்பதான் செவ்வாய் நீசத்துல இருந்து வெளில வந்தாரு.
இனிமேதான் நல்ல ஒரு வேலை, உத்தியோகம், வருமானம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, கூட்டாளி பிரச்சனை, இது எல்லாமே சரியாகும். இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது. சொந்தமா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. அதாவது இந்த புரட்டாதி நட்சத்திரம் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் பாருங்க. நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கு பாத்தீங்களா உங்கள்ட்ட. நல்ல உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது. நல்ல உழைப்பாளி, நல்ல திறமை பயங்கரமா இருக்கும். பயங்கரமா மைண்டை திக் பண்ணுவீங்க. இனிமே பாருங்க நல்ல ஒரு வெற்றியா வருது. உத்திரட்டாதி நட்சத்திரம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது. அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், லாப வருமான சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது. பாத்துக்கங்க. சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா 7.5 சனி உங்களுக்கு பாதிக்காதுங்க. படிப்பு, கல்வி, அரசியல், அரசாங்கம், வேலை, உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். சனி பகவான் நல்லா இருக்கணும். 7.5 சனி நீங்க லக்னத்துக்கு உங்க லக்னத்துக்கு சனி நல்லா இருந்தா இப்ப நல்லதை கொடுப்பாரு. இல்லைன்னா ஒரு சில தடைகளை கண்டிப்பா வருமான பொருளாதாரம் ரொம்ப தடை பண்ணி வர பாத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி இருக்கணும், நல்லா டேலண்டா இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், பயங்கரமா சிந்திச்சு பேசுவீங்க. இந்த ஜூலை மாசம் பாருங்க நல்ல டைம் வருது. கொஞ்சம் புதன் வக்கரமாக பார்த்துக்கணும். கொஞ்சம் காசு பணம் கொடுக்கறது, இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் மூவ் பண்றது, கொஞ்சம் கவனமா பயணிக்கும். மற்றபடி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, ஒரு சுப செலவு பண்றதோ, இல்லை சுபகாரியம் பண்றதோ, இது மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு நடக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. சுப செலவு, சுபகாரியம், வண்டி, வாகனம், பூமி, இது எல்லாமே அமையக்கூடிய நேரம். ஒரு படிப்புகளில் ஒரு மாற்றம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை போறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க, கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க, ஐடிஐ துறை எல்லாமே பக்காவா இருக்கும். வரக்கூடிய ஜூலை மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.